தங்களுக்கு 2 புனித ஸ்தலங்கள் இருந்த போதிலும் 3வது புனித ஸ்தலமாக குரானில் ஒரு தடவை கூட குறிப்பிடப்படாத எருசலேம் நகரை உரிமை கோரும் இஸ்லாமியர்கள் 3வது தேவாலயம் கட்டப்படுமானால் பயங்கரவாதத்தின் உச்சத்துக்கே போய் உலக யுத்தத்தையே ஏற்படுத்தி விடுவார்கள். இயேசு கிறிஸ்து எமது பாவங்களுக்காக தம்மையே பழி பொருளாக்கி தமது பரிசுத்த இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை சிலுவையிலே ஏற்படுத்தி விட்டதால் பழைய உடன்படிக்கையின் அடையாளமாகிய உடன்படிக்கை பற்றி மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னும் நியாய பிரமாணத்தின் பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கும் பல யூதர்களுக்கு உடன்படிக்கை பற்றி மிகவும் முக்கியமானதாகும். கிறிஸ்தவர்கள் புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாய் இருந்தாலும் கூட வேதாகமம் கூறும் உடன்படிக்கை பற்றிய ரகசியங்களை அறியும் ஆர்வமும் இந்த பரிசுத்த பொக்கிஷத்தை தங்கள் கண்களால் காணும் ஆவலும் குறைந்து போகவில்லை என்பதே உண்மை.